ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வரைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படியே எங்களை காத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் அவனோடு இருந்து அவனை பலப்படுத்தி அவனுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் அவனுக்கு மகா பெரும் பலன் கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எபினேசரே, இம்மானுவேலரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் உதவி செய்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சுவாசிப்பதற்கான காரணமே என் இயேசு தானே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து இந்த ஜெப ஆவி எங்களிலே வைத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். அனுதினம் உம்மை தேடுகிற கிருபை எங்களை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இது எங்களால் உண்டானதல்ல ஆண்டவரே, இது உம்முடைய சுத்த ஈவு அப்பா. எங்களுக்கு வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் ஆவியானவர் எங்களையும் அப்படி தூண்டி ஜெபிக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் விழுங்குறவன் யார் பாதத்தில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. உம்மை முதலாவது நோக்கி பார்க்கிறவன் வெக்கமே அடைய மாட்டான். ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது. யோபின் குடும்பத்தை தினந்தோறும் காலைதோறும் நீர் விசாரித்து வந்தீரே, எங்கள் குடும்பத்தையும் விசாரிக்க நீர் வந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு குறையும் இல்லாமல் இம்மட்டும் நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. லைவ்ல நம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அநேகர் இந்த 5:30 மணி ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒரு ஆர்வத்தை ஆண்டவரே எங்கள் மக்கள் மத்தியிலே நீர் ஊற்றுவீராக. நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் தகப்பன், நீரே எங்கள் மனதுருகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா என்ற பாடலை நாம் பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன்.
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவிலின்று, என் ஜீவனை அழிவிலின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். கைகளை உயர்த்தி மோசே போல ரெவதீமில் ஆண்டவர் சமூகத்தில் நாம் உயர்த்தி காண்பிப்போம். ஆண்டவர் எங்களால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும், எல்லாம் உம்மால் ஆகும், உம்மாலே தானே ஆகும். எங்க பலனோ, எங்க அறிவோ, எங்க திறமையோ, எங்கள் பணமோ, எங்கள் பொருளோ, எங்க ஸ்ட்ரெங்தோ ஒண்ணுமில்லை ஆண்டவரே. இந்த ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆனால் எங்கள் கண்களோ உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எஜமானின் கைகளை நோக்கி இருக்கிற வேலைக்காரன் போல, எஜமாட்டி இன் கைகளை நோக்கி இருக்கிற வேலைக்காரியை போல எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த மேசின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ளுமே என்று கானானிய பெண் சொன்னது போலவே நாங்கள் அதற்கும் பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வியாதி, எங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள், எங்களுக்கு விரோதமாய் போராட்டங்கள், பிரிவினைகள், எங்களுக்கு விரோதமாய் ஆபத்துகள், எங்களுக்கு விரோதமாய் வன்கண்கள், எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத துஷ்டர்கள் எதிர்த்து வந்தாலும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாகி நாங்கள் அந்த சிலுவையின் மறைவிலே ஒளிந்து கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா விரோதிகளும் எதிரிகளும் அவர்கள் வீழ்வார்கள், நாங்கள் எழுந்து நிற்போம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எங்களை நடுவே நிறுத்தி நீர் அழகு பார்ப்பீர் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் காலையில இத்தனை பிரச்சனைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு விடிவு வராதா என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்து நீர் ஆறுதல் படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம்
அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடித நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஆமென். இந்த அற்புதம் 3 நற்செய்தி நூலிலும் வருகிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் வருகிறது. மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் வருகிறது. மாத்திரமல்ல, லூக்கா 6ஆம் அதிகாரத்திலும் வருகிறது. நீங்க அதை தேடி வாசிக்கணும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்க வேதத்தை தேடி, ஆண்டுடைய வார்த்தையை தேடி வாசிங்க. 1 யோவான்ல ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கும். அவர் நம்ம வார்த்தையை தொட்டுட்டா அவர் நம்மை தொடுவார். தினந்தோறும் அவருடைய வார்த்தையை நாம தொட வேண்டும். அந்த வேதத்தை விரித்து எப்பொழுதும் அந்த வார்த்தையை நமக்குள்ள நாம் கொண்டு போக வேண்டும். இங்க முதல்ல இந்த சூம்பின கையுடைய மனுஷனை, அவனுடைய குணத்தை நம்ம பார்த்தோம்னா, அவனுக்கு அவ்வளவு இடர்பாடு, அவ்வளவு குறைவு இருந்த போதிலும் ஓய்வு நாளில ஆலயத்துக்கு வருவதை அவன் நிறுத்தவே இல்லை. அதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் வேகமா சொல்றதுனால, ஆண்டவரை ஆராதிக்க எந்த குறையும் நமக்கு தடையாக இருக்கவே கூடாது. அது என்ன குறைனா இருக்கட்டும், அது எத்தனை வருஷம் குறையாக கூட இருக்கட்டும், அதை பற்றி ஒரு கவலையும் படாம நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். சில போராட்டங்கள் வரும், தொந்தரவுகள் வரும், காலதாமதம் வரும், ஏமாற்றங்கள் வரும். எத்தனை சுமின கை எத்தனை வருஷம் உள்ளவன் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் அவன் ஒரு ஓய்வு நாளையும் தேவனை ஆராதிப்பதை அவன் நிறுத்தவே இல்லை. அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். அதே போல 18 வருஷமா ஒரு பெண் கூனியா இருந்தா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவளை ஆலயத்தில் வைத்து தான் ஆண்டவர் குணமாக்கினார். ஆராதிக்கிற சமயத்துல, வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிற சமயத்துல, வசனம் போய்கொண்டிருக்கிற சமயத்துல கர்த்தர் அவளை பார்த்து குணமாக்கினார். அதனாலதான் காலைதோறும் அவருடைய வசனம் வரும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மை தொடும். அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல இந்த தொடும் என்ற வார்த்தையை நீங்க அதை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு நீங்க ரிப்ளை பண்ணுங்க. வார்த்தை தொடும், வார்த்தை வாழ வைக்கும், வார்த்தை ஜீவனை தரும். இதெல்லாம் நம்ம சொல்ல போறோம். அவரை ஆராதிக்கும் பொழுது அப்படி நடக்கும். அவ்வளவு பலவீன மத்தியில அவன் தேவனை ஆராதிக்கும்படி ஆலயத்திற்கு வந்தான். நாமுமே தேவனுடைய ஆலயம் தானே. நாம் தினந்தோறும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு பாடலாவது பாடி வேத வசனங்களை தியானித்து ஜெபித்து ஆண்டவரை ஆராதி. என்ன குறை இருந்தாலும் பரவாயில்ல. வாழ்க்கையில திருமணம் ஆகல, குழந்தை கிடைக்கல, அல்லது வேலையில உயர்வு இல்லை, வேலை இல்லை, அல்லது நம்மளுடைய கடன் அடைக்கப்படலை, அப்படின்னு பல குறைகள் இருந்தாலும் சந்தோஷத்தோட இந்த அற்புதத்தை நம்ம
பார்த்து விட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக நாம் மாறப்போகிறோம். ஏனென்றால் அவருடைய டைமிங்கில் ஆண்டவர் வந்து நம்மை விடுதலை ஆக்குவார். அவர் அந்த நாளிலே அந்த ஜெப ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். உங்களுடைய வீடுகளிலும் கூட இந்த காலை வேளையில கர்த்தர் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். உங்க வீடு ஒரு ஜெப ஆலயம். நான் எழுதி தரேன், நான் விசுவாசிக்கிறேன். அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். அப்ப அங்க இருக்கிறார். யோபின் குடும்பத்தை தினந்தோறும் காலை தோறும் அதிகாலை தோறும் வந்து விசாரிக்கிறவர் அவர் வருவார். உங்களுக்காகவே அவர் வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவன் இங்க ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. திரும்பவும் அவர் உங்களுக்காகவே அவர் வருகிறார். வந்து அவர் செய்த காரியம் பாருங்க, அவனை எழுப்பி நடுவே நிற்க வைத்தார். பொதுவாக நாம இந்த உடல் குறையுள்ளவர்களை நம்ம இந்த ஓரத்தில் தான் பார்ப்போம். வீல் சேர்லையோ அல்லது வெளியிலேயோ தான் நம்ம ஆலயங்களிலே உட்கார வைத்து பார்ப்போம். இன்னும் கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பலர் வீடுகளிலே முழங்கி இருக்கிறார்கள். ஆவியானவர் அதை தெளிவாக விளக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து அவனை நடுவே நிறுத்தி, 3ஆம் வசனம் மார்க் 3:3 இயேசு அந்த மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்றார். நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம்தாங்க அப்படி ஒரு குணம். யாரும் கேட்பாரற்று, நாதியற்று, திக்கற்று அல்லது தள்ளப்பட்டு அப்படி இருக்கிறவங்களை தான் எங்க கொண்டு வந்து நிறுத்துவார் தெரியுங்களா? நடுவில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அவர் நடுவே எல்லாரும் பார்க்கும்படியாக. அதுல அநேகர் ஆராதிக்கிறவர்கள் வந்திருந்தாங்க. ஆனா ஒரு சிலர் அவரை குற்றம் சாட்டுபடி வந்திருந்தாங்க. வேறு சிலர் அவன் சுகமாக கூடாது, எப்படி அவரை சுகமாக்குவார் என்று பார்க்கும்படி வந்திருந்தாங்க. இனி கூட இந்த உலகம் எப்படி தெரியுமா? நம்ம நல்லா இருக்கிறது யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கூட்டத்தாருக்கு அவன் எப்படி நல்லா ஆயிடலாம், எப்படி அவனை ஆண்டவர் தொடலாம், எப்படி ஆண்டவர் அவனை உயர்த்தலாம், எப்படி ஆண்டவர் அவனுக்கு மேன்மையை கொடுக்கலாம், எப்படி அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறவர் ஒரு சிலர் இருக்கிறார். வேறு சிலர் பொதுவான ஜனங்கள். அப்படிப்பட்ட ஒரு மத்தியில அவர் நடுவே நிறுத்துகிறார். காரணம் என்ன? அவரே சொல்கிறார், நாம் அவன் விசேஷித்தமானவனா. விசேஷித்தமானவன். உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்கிறேன் பாருங்களேன். மத்தேயு எடுத்துக்கோங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 12ஆம் வசனம் ரொம்ப எளிமையாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இது மனசில் வச்சுக்கோங்க. சில காரியங்கள் சொல்லும் பொழுது மனசில் ஆழமாக பதிவைங்க. மத்தேயு 12:12, மார்க்கு 3:3 இப்படியெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷத்தவனாயிருக்கிறான். அதுக்கு முன்னாடி பாருங்க 11ஆம் வசனத்துல, அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு ஆடு இருந்து, உங்க ஆடு அது, அந்த ஆடு ஓய்வு நாளிலே குழியில விழுந்தா அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? உங்க ஆடு தூக்கி விட மாட்டீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனுஷன்
ஏன் ஆடு, விசேஷித்தமானவன். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கன்னு சொன்னவர். அவர் சொல்றார், ஏன் ஆடு அவன், மை சன், மை டாட்டர். அவன் என் பிள்ளைப்பா, என் மக. அவ குழியில் இருக்கிறா, அவளை நான் தூக்காமல் இருப்பேனோ. அடுத்த வசனம் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஆட்டை பார்க்கல மனுஷானோ எவ்வளவு விசேஷத்தை. அப்போ நீங்களும் நாங்களும் ரொம்ப விசேஷித்தமானவர்கள். நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க, நான் ஆண்டவர் பார்வையில மிகவும் விசேஷித்தமானவன், விசேஷித்தமானவள். என் பிள்ளைகள் ஆண்டவர் பார்வையில மிகவும் விசேஷித்தமானவர்கள். சொல்லுங்க. ஆராதிக்கிறவர் எல்லாரும், ஆண்டவருடைய வேதத்தை தேடி வாசிக்கிறவர் எல்லாரும், ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறவர்கள் எல்லாரும், பாடுகிற எல்லாரும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற யாவரும் ஆண்டவருக்கு விசேஷித்தமான. அவர் சொல்வார், ஏ ஆடு, மை ஷீப். இதை விட வேற என்னங்க வேணும்? அவங்க முன்னாடி சொல்றார், ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக, பொல்லாதவர்களுக்கு முன்பாக, பரிசேயர்களுக்கு முன்பாக, ரிலிஜியஸ் லீடர்ஸ்க்கு முன்பாக, சமய தலைவருக்கு, பரிசேயர், சதுசேயர், யார் யாருக்கு முன்பாகவோ, அதிகாரிகளுக்கு முன்பாக, பெரும் பணக்காரனுக்கு முன்பாக அவனை நடுவே நிறுத்தி, இவ ஏன் பையன், இவ ஏன் மக, இவ ஏன் மக, இவ என் பிள்ளைப்பா. இந்த 12 வருஷம் பெண்ணை தொட்ட உடனே ஆண்டவர் நின்றார். காரணம் என்ன தெரியுமா? அவ ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ என் மகப்பா, என் மக. அவ சாட்சி சொல்லணும். அதே போல அந்த 18 வருஷம் குனியார்த்தம் நடுவில் நிற்க வைக்கிறார். யாரெல்லாம் ஏளனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் நையாண்டி செய்தார்களோ, யாரெல்லாம் கேவலமா பேசினார்களோ, அவர்களுக்கு முன்பாக நடுவே நிறுத்தி நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற நடுவே நிறுத்துகிறார். அதுதான் மேட்டர். நீங்க நினைக்கிறீங்க எங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கல, நான் போற பாதை மிகவும் மோசமான பாதை, என் கைகள் சூம்பி இருக்கிறது, என் கால்கள் சூம்பி இருக்கிறது, என் வாழ்க்கை சூம்பி இருக்கிறது, நான் மோரங்கட்டப்பட்டிருக்கிறேன், அந்த மூலையில தான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை பார்க்க ஒருவரும் இல்லை, என்னை பேச ஒருவரும் இல்லை, எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லை, எனக்காக பரிந்து பேச ஒருவர் இல்லை என்று வேதனையோடு நீங்க கேட்கிறத அவர் கேட்டார். ஆமென். அவ்வளவுதான். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத நடுவே நிறுத்தி சொல்றார், இது ஏன் ஆடு, ஏன் மகன், விசேஷமானவன். இன்னும் அழகா பாருங்க. அது சொல்றாரு, ஓய்வு நாள்ல அவனுக்கு நன்மை செய்வது நியாயம் அப்படின்னு சொல்ற. அவனுக்கு நன்மை செய்வது நியாயம். நியாயமா அவனுக்கு நான் நன்மை செய்துதாங்க ஆகணும். என்னை நேசிக்கிற பிள்ளை, என்னை ஆராதிக்கிற பிள்ளை, என்னை துதிக்கிற பிள்ளை, என்னை ஜெபிக்கிற, என்னை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளை, வைராக்கியமா இருக்கிற பிள்ளை, அவனுக்கு நான் நன்மை செய்வது நியாயம்ங்க. நன்மை செய்வேன். யார் தடுத்தாலும் என்னை தடுக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகம் தடுக்கவே முடியாதுங்க. நினைக்கலாம், ஓ தடுத்துட்டோம், நாங்க எல்லாத்தையும் தடுத்துட்டோம். நோ, ஆண்டவர் கொடுக்கிற நன்மை எவனாலும் தடுக்க முடியாது. நீங்க எல்லாரும் தடுக்க பார்த்தாங்க. எப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம்? நான் செய்வேண்டா, என் மகனுக்காக நான் செய்வேண்டா, என் மகளுக்காக நான் செய்வேண்டா. ஏன்னா அவங்க விசேஷித்தமானவர்கள். அது மாத்திரமல்ல, எனக்கு படிக்க படிக்க இன்னும் பரவசம். அதில் மார்க்கில் பாருங்க, அவர் சொல்றாரு, 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களிலே
நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பது. அவர் சொல்றாரு, என்னை ஆராதிக்கிறவன், என்னை தொழுது கொள்கிறவன், என் மேல நம்பிக்கையா இருக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், அவனை நான் அழிக்க விட மாட்டேன். எழுதி வைங்க, அவனை நான் அழிக்க விட மாட்டேன். சத்ரு மனுஷன் எவனாலும் சரி, வியாதியானாலும் சரி, அவனை நான் அழிக்க விட மாட்டேன். இது என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்த வார்த்தை. அழிக்க விட மாட்டேன். அவன் வளருவாங்க, அவன் ஜீவனை நான் காப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்வேன், அது நியாயம். அது அதே போல அவனை அழிக்க ஒருபோதும் நான் விட மாட்டேன். இதுதான் ஆண்டவருடைய வைராக்கியம். இதுதான் ஆண்டவருடைய வைராக்கியம். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க காதுகள் பாக்கியம் உள்ளது. நான் சொல்வேன், உங்களுக்காகவே அவர் பிரவேசித்திருக்கிறார். உங்க வீடுகளில் உங்க குறைய அவர் பார்த்துட்டார். உங்களுக்கான ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் இந்த நாள். அவர் வந்து உங்களை நடுவே நிறுத்துறார். உங்க சபை நடுவே, உங்க ஜனங்கள் நடுவே, உங்க பகுதியில் இருக்கிற மக்கள் நடுவே, உங்க பிளாட் நடுவே, உங்க நடுவே நிறுத்தி, சகல அதிகாரிகள் நடுவே, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்தின் நடுவே உங்களை தலையை உயர்த்தி அவர் சொல்றாரு, ஏன் ஆட்ட காப்பது என்னுடைய கடமை, நியாயம். அது அவருக்கு நன்மை செய்வேன், அவன் தேவை எல்லாவற்றையும் சந்திப்பேன். என்ன நடக்குதுன்னா, கையை நீட்டுன்றாரு, மறு கையை போல ஆயிட்டு. அப்படின்னா என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டது. மறுபடியும் இழந்தது ரெண்டத்தனையா யோபுவுக்கு கொடுத்தது போலவே கர்த்தர் ரெண்டத்தனையாக கர்த்தர் கொடுத்தார். மறு கையை போல. நீங்க எப்படி ஒரு காலத்துல வாழ்ந்தீங்களோ அப்படியே கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் நிச்சயமாக அப்படி செய்வார். மறு கையை போல. அதே போல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, எப்படி சுகமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா உங்க இளம் பிராயத்தில் ஆண்டவரோடு கூட ஜீவித்துக் கொண்டிருந்தீங்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கை திரும்ப மாறும். கழுகுக்கு சமமான வாழ வயது திரும்ப மறுபடியும் அவர் கட்டுவிப்பார். தானியேலை பார்த்து இந்த ராஜா சொன்னான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? சிங்கங்களின் வாய்க்கு எந்த சிங்கம் கர்ஜித்து வந்தாலும் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். அக்னி சூளையானாலும் ஆராதிக்கிறவனுக்கு முன்பாகவே, போடுவதற்கு முன்பாகவே என் நேசர் இயேசு அக்னியில் இருப்பார். அக்னி ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. சிங்கங்களின் வாய் சேதப்படுத்தாது. கர்த்தர் அப்படி காக்க வல்லவர். எனவே தைரியமாயிருங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் அவர் செய்தார். எனவே அந்த பாடலை பாடினேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், என் ஜீவனை அழிவிலின்று மீட்டவரே என் மெய்ப்பரே. என் ஜீவனை அறிவியவரோட நீங்க சாவு பயத்தோடு, ஐயோ ஆண்டவரே இந்த வேதனை எப்பொழுது தீரும் அப்படி நினைக்கலாம். உங்க வாழ்க்கை ஓரங்கட்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு நியாயம் செய்வார். அந்த ஏழை விதவை அந்த பறக்கான இடத்துல போய் தினந்தோறும் எனக்கு நியாயம் விசாரிங்க, எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்ன பொழுது அவன் அலட்டாதபடிக்கு நான் நியாயம் விசாரிப்பேன்னு சொல்லி ஒரு அநீதியான ஒரு பணக்காரனே சொல்லும் பொழுது என் ஆண்டவர் நமக்காக எத்தனை நியாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசி நம்முடைய தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சும்பின கையுடையவன் போலதான் எங்கள் வாழ்க்கை
அலங்கோலமான வாழ்க்கை, அங்கவீனம், வேதனை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறவர் நிலைமை, ஒரு நல்லது எங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லைப்பா. ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்டது எதுவுமே கிடைக்கல என்று சொல்லி வேதனையோடு மூளையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் பார்த்து அவரை எழுப்பி நடுவே நிறுத்துகிறேன். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ என் பிள்ளை என்று சொல்லி இந்த பிள்ளையாக மாற்றிக்கொண்டீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை திருமண வாழ்க்கையை தாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தை தாங்க. இந்த பிள்ளைகளின் அப்பத்தை உங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆரோக்கியத்தை தாங்க. இந்த பிள்ளைகளுடைய கடன்கள் எல்லாம் அடங்கப்பா. இந்த பிள்ளைகள் தேடுகிற யாவையும் கிடைக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நேர்வழியாய் நடத்துகிற கிருபையை தாங்க. இந்த பிள்ளைகள் மரண படுக்கையிலிருந்து எழுப்பித்தாங்க. அவங்க ஜீவனை காத்து கொள்ளுங்க. அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஏனென்றால் அவர்கள் மிகவும் விசேஷித்தமானவர்கள். தானியேல் ஜெபிக்க தொடங்கின பொழுது, ஏன்னா தானியேல் மிகவும் விசேஷித்தவனானபடினாலே அவன் ஜெபிக்க தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்க முன்பாகவே கட்டளை வெளிப்படட்டும். காபிரியேல் இறங்கி வரட்டும், பதிலோடு வரட்டும். அநேகருக்கு பதில் கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை நான் கேட்க போகிறோம், அதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமாக உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.